Hi friends, welcome back to HC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்துட்டு கல்கி film போறோம். Actually அப்பா அம்மா வந்துட்டு சடனா ஊருக்கு போய் இந்த ட்ரெஸ்லாம் வாங்க போனாங்கல்ல. சோ ஊருக்கு போறனால வந்து கல்கி film பார்க்கவே முடியலங்கனால நாங்க ரொம்ப நாளா அது நானும் டாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ட்ரைலர் பார்த்துட்டதுக்கு அப்புறம் அது பார்க்கணும்னு சோ அதனால இன்னைக்கு நம்ம போறோம். அதோட அவுட்ஃபிட் தான் இது. வாங்கன அவுட்ஃபிட். புது அவுட்ஃபிட் புது செயின் எல்லாம் போட்டு கல்கி ஃபிலிம்க்கு 6 படத்துக்கு 625 பா வெறும் 200 ரூபீஸ் தான் பா அது 250 ரூபீஸ் 250 ரூபீஸ் எஸ் ஜஸ்ட் 250 இது எவ்வளவு this is costly அது காஸ்ட்லி 300 ரூபாய் Dress விட அது காஸ்ட்லி ஆமா Dress விட this is very costly okay no problem so வந்துட்டு 6:30 படத்துக்கு நம்ம 6:25 க்கு வீட்ல இருந்து கிளம்பணும் 6:40 க்கு தான் அங்க போய் சேருவோம் எங்க அப்பா இப்படி இப்படின்றாரு அவர் நகர மாட்டாரு சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குது பாருங்க செருப்ப கையில தூக்கின சுத்துது இது போடாம டைம் ஆயிடுச்சுல அதனால கையில தூக்கி கார்ல போய் போட்டுக்கலாம் ஏய் எருமை ஷூ தான் கார்ல போய் போட்டுக்கலாம் இது போடுறது தானே செருப்பியா கல்லு போடுங்க சொல்லு சொல்லு ஷூவை கார்ல வந்து போட்டுக்கோ அப்படின்னு இந்த எருமை செருப்பியா கையில தூக்கணும் வெறுங்கால நடந்து வந்துருங்குது அப்பா இது உட்கார்ந்து போடணும் மௌலி ஹேர் ஆயிலுக்கு அப்புறம் உன்னோட ரிவ்யூ என்ன தூங்கி வளைஞ்சுனுக்குது சீக்கிரம் சொல்லு நல்லா தான் இருக்கா ஓகே நல்லா இருக்குதா முடி சாஃப்டா இருக்கு தலை குளிக்கும் போது முடி கம்மியா தான் போயிருக்குது கொட்டுற முடி கரெக்டா 1 வீக் யூஸ் பண்ணிட்டு நாங்க ரிவ்யூ சொல்லுவோம் நான் எப்படி இருக்குது பிடிச்சிருக்குதா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்காடா ஒண்ணுமே புரியல நடிச்சுக்கிறாரு பிரபாஸ் ஆக்டிங் சூப்பர் தான் அதுல உன் தொண்டை ஓட்ட தொண்டை வச்சுக்கணும் உனக்கு குடிக்கிறதுக்கு எதாவது வேணுமா ஹாட் வாட்டர் தின்னுட்டா நான் சொன்னேன் இதுக்கு வந்து பங்கு வர மாட்டீங்களான்னு கேட்டா வர மாட்டோம்னாரு நான் வாங்கி வந்துட்டேன் உனக்கு ஓட்ட தொண்டைப்பா உனக்கு ஒழுங்கா இருக்கிறதுக்கே பிடிக்காதா அவனுக்கு கோல்ட் காஃபிலாம் இல்லை எதுவுமே இல்லை வெறும் பெப்சி ஃபேண்டா தான் சாக்லேட் காஃபி சாக்லேட் மில்க் ஷேக் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எனக்கு ஒரு 2 கொடுக்குறது உனக்கு பிடிச்சிருக்குதாப்பா படம் வேற புரியல ஆனா என்னமோ சுவாரஸ்யமா போகுது அவ்வளவுதான் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது மொத்தத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க இனிமேல் வர படங்கள்லாம் இப்படி வந்துடும் நோ சென்டிமெண்ட்ஸ் நோ டிராமா ஓடிச்சுன்னா கொண்டு வருவாங்க எனக்கு ஒண்ணு புரியல இது டிஜிட்டல் இந்தியா கதையா இல்ல பழைய கதை கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மாதிரி இருக்கு பாக்க ஆமா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது என்ன சொல்றது ஒன்னே ஒன்று தான் சொல்றதுக்கு தமிழ்ல ஹாலிவுட் மூவி பாக்குற மாதிரி இருக்குது ஆனா ஒரு நல்ல தமிழ்ல இது அந்த மேட் மேக்ஸ் பாக்குற மாதிரி தண்ணி தர மாட்டாங்க இல்ல ஆக்சுவலி இங்கிலீஷ் மூவியை வந்து டப்பிங் பண்ணா கேவலமா இருக்குது இல்ல அந்த மாதிரி இல்லாம பியூர் தமிழ்ல ஒரு இங்கிலீஷ் மூவி பாக்குற மாதிரி இருக்கு உனக்கு எப்படிப்பா இருக்குது உனக்கு ஒன்றும் புரியல ஆனா இதுக்கப்புறம் தான் படம் வேற லெவல்ல போகும் தான் எல்லாருமே சொல்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கும் போல் இருக்குது எனக்கும் பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபைட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது உனக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு கொடுத்தா நீ பாட்டுன்னு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுன்னு பார்ப்பேன் தொண்டை வலிக்குது இல்லை அப்புறம் எதுக்கு சில்லுன்னு கேட்குற காது வலிக்குது இல்லை ஜா வலிக்குதா சரி ஓகே சாப்பிடுங்க அப்புறமா முடிச்சுட்டு பார்ப்போம் நீ ஆரம்பிச்ச உடனே தான் சாப்பிடுவியா பாக்குது பாரு அடுத்தது என்னடா அவன் என்னமோ சாப்பிட்றான் எனக்கு அப்படின்னு திரும்பி பாக்குது சில்லுன்னு குடிச்சின்னா நட்டுப்ப பரவாயில்லையா வேணாம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் டைம் வந்து 1 ஆக போகுது நம்ம அண்ணா வீட்டுக்கு போய் அக்கா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலா படத்தோட ரிவ்யூ பாத்தீங்க அப்படின்னா நான் கேட்ட வரைக்கும் எல்லாருக்கும் வந்து லைக் ஓவர் விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு பட் மூவி ஸ்டோரின்னும் போது பிடிக்கலன்றாங்க இல்ல ஒரு சில பேர் நல்லா இருக்குன்றாங்கல்ல என்னோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்
நம்ம ஒரு ஹாலிவுட் மூவிய தமிழ்ல பாக்குற மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்தது. அமிதாப் பச்சன் வேற லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சது அமிதாப் பச்சன் கேரக்டர். செம்ம கேரக்டர், சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாவே வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் அது தினமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எங்குமே வந்துட்டு போர் அடிக்குது அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. மூவி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி வந்து கர்ணன் அவரோட ஸ்டோரி தெரிஞ்சவங்களா இருக்கணும். மகாபாரதம் ஸ்டோரி வந்துட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. மகாபாரதம் அந்த ஸ்டோரிக்கும் இதுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு மகாபாரதம் ஸ்டோரியில நம்ம அர்ஜுனனும் கண்ணன் அப்புறம் கர்ணன் இவங்க 3 கேரக்டர் எப்படின்றது தெரிஞ்சவங்க படம் பாத்தீங்கன்னா அப்படியே புல்லரிக்கும். அது வந்து எனக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீன் எல்லாம் புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கதை வந்து அக்கா கிட்ட போய் கேட்டானே அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ஓகே, இதை வச்சுதான் கனெக்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஏதோதான் புரிஞ்சிச்சு. ஆனா கதை ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு கதை புரிஞ்சதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாவே போச்சு படம். எங்குமே எனக்கு போர் அடிச்சது அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு சூப்பர் கேரக்டர் புஜ்ஜி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. அந்த வண்டி அது வந்து அந்த புஜ்ஜி அது ரொம்ப கமல் வந்து வேற லெவல். சான்ஸே இல்ல. அடுத்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் கல்கி 2. ஆக்சுவலா வந்து படம் போய் பாருங்க, நிஜமாவே பாருங்க. மேபி உங்களுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். என்னோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ முடிச்சிடாதீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்து. ஆனா எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ இது முடிக்க போறாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி கரெக்டா முடிச்சிட்டாங்க. ஏன்னா செகண்ட் பார்ட் அப்பதான் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றதுனால பெர்ஃபெக்ட்டா கொண்டு போயிட்டாங்க. பண்றாங்கன்னா எனக்கு புரியாது. எனக்கு இந்த தொடரும் அப்படின்னு ஒண்ணு போட்டாலே எனக்கு பிடிக்காது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த படம் வந்து இவரு பாகுபலி டைரக்டர், அவர் பேர் என்ன? ராஜமௌலி 10 வருஷத்துக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு பிரபாஸை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப ராஜமௌலி இன்னொரு படம் ஏதாச்சும் அவர் பிரபாஸை வச்சு எடுப்பாரான்னு தெரியல. அதுல பிரபாஸே சொல்லுவாரு ராஜமௌலி அவரை பார்த்துட்டு, ஐயோ இவரா 5 வருஷத்துக்கு ஏற்கனவே தாள் சேர்த்துட்டாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது அவர் கத்துவாரு, டேய் கதை சொல்றேன் நீ. அப்பதான் ஒரு கியூரியாசிட்டி வரும். இருறா உன்னை 10 வருஷத்துக்கு புடிச்சு வைக்கிறேன் அப்படின்னாரு. சோ அடுத்தது ராஜமௌலி பிரபாஸ் காம்பினேஷன்ல ஒரு மூவி வரும்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவே போய் அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு கான்ட்ராக்டர் சைன் பண்றாங்க. அப்படியே எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்கன்னு வேணா கேட்டு வருவேன். புஜ்ஜி கேரக்டர் கொடுக்குறாங்களா போறியா? அது புஜ்ஜி கேரக்டர் கொடுத்தாலும் சரி, பஜ்ஜி கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரி படத்துல எல்லாம் நடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாமே பிடிச்சிருந்தது. எங்க லாக்னு பாத்தீங்கன்னா எனக்கு லாகா தெரிஞ்சது. நான் ஒரு ஆளா லாக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நான் அந்த லாக் சொல்ல கேரக்டர் வைஸ் சொல்றேன். கேரக்டர் வைஸ் லாக்னு பார்த்தா எனக்கு வந்து ஹீரோயின் கேரக்டர் அவ்வளவு பெரிய டாப். அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆமா யாரும் தெரியல. ஆனா நல்லா பண்ணிட்டு இருக்கலாம். நல்லா தான் இருந்தாங்க. லைக் அழகாவும் இருந்தாங்க, செம்மையாவும் பண்ணாங்க. ஆனா என்ன நாங்க கடைசியில எங்க போனாங்க மறந்து அவங்க உள்ள போயிட்டாங்க. அதுக்குள்ள போய் அவங்க ஒர்க் பண்றாங்க. இவரை மட்டும் தான் தூக்கி வெளில போடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் காட்டவே இல்ல. ஓகே, கொஞ்ச நேரம் தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு பாட்டு அந்த மாதிரிதான். மேபி ஹீரோயினா இல்லையான்னு தெரியல. பாட்டு ஆனா இந்த மூவில கொஞ்சம் பாட்டு எல்லாம் டம்மி தான். பாட்டு வேற லெவல்ல குத்துருந்தாங்கன்னா மெகா ஹிட் ஆயிருக்கும் படம். டாடி வெயிட் பண்ணி மத்தவங்களுக்கு எப்படி தெரியும். ஏன்னா ஒரு சில பேர்லாம் பொம்மை கதை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்படி தோணல. விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. 3D மட்டும் தான் எனக்கு வந்து பிகஸ்ட். யார் யாருக்கெல்லாம் கர்ணன் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மூவி ரொம்ப சூப்பரா பிடிக்கும். கர்ணனோட ஆமா எவ்வளவு பெரிய வீரர் கர்ணன். அது வந்து ஹிஸ்டரி கிடையாதுன்றாங்க. ஹிஸ்டரி கிடையாது. கர்ணன் ஹிஸ்டரி கிடையாது, அது இதிகாசம் அவள்தான். பட் அந்த கேரக்டர் வந்து சூப்பர் கேரக்டர். நல்ல ஜெம் ஆஃப் த பர்சன்ற கேரக்டர் அது கர்ணன். ஆக்சுவலா நல்லா தான் இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. 3D மட்டும் தான் எனக்கு சும்மாவே 3D வந்து பிடிக்காது. மூக்கு வலிக்கும், கண்ணு. ஆனா இதுல எதுவுமே வலிக்கல, அது மாதிரி எல்லாம் தெரியல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அது ஒரு மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வலிச்சுது. ஆனா அதுக்கப்புறம் போக போக எனக்கு அது சரியா போச்சு. மத்தபடி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எல்லாம் கல்கி பாத்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பாக்குறேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் நம்மள மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அர்த்தராத்திரி 1 மணிக்கு உட்காந்து எத்தனை இருக்கும் தூக்கம் வருது எங்களுக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை டக் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.